ஹாய் ஹலோ வணக்கம். சூப்பராக இன்றைக்கி நம்மளுடைய வெயிட் ரிடக்ஷனுக்காக ஈஸியாக சமைக்கக்கூடிய காலையில் டைமில் ஹரிபரியில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டிப்போடு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்ஸ் தாங்க. ஓட்ஸ் வந்து ரோல்டு ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. ரோல்டு ஓட்ஸ் வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடணும். அது கூட சேர்த்து ஒரு 10 கேஷ்யூ நட் ஊற வச்சுருக்கணும். இப்போ நான் வந்து இந்த ஊற வச்சது எல்லாத்தையும் சேர்த்து அழகாக சூப்பராக ஒரு ஸ்மூத்தி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இதில் நான் நைட்டே ஊற வச்சுருக்கக்கூடிய ஓட்ஸ் ஆட் பண்ணுறேங்க. கேஷ்யூ நட்டு நைட்டே ஊற வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். பனானா சேர்க்குறேங்க, 2 பனானா சேர்க்குறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் வந்து நம்மளுடைய பட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. அது ரொம்ப முக்கியம், வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதை ஆட் பண்ணேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம அடிச்சிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான ஸ்மூத்தி தயாராகியாச்சு. நீங்கள் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் வெயிட் ரிடக்ஷனுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அதில் சுகர் ஆட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. நான் சுகர் சேர்க்க மாட்டேன். நான் வந்து பட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன். பட்டை நான் தினமும் நிறைய சேர்த்துப்பேங்க, வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பட்டை ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நான் அது தினமும் எடுத்துப்பேன். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்ல பழுத்த பழமாக வாங்கி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. மில்க் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மில்கே போடாமல் ஒரு ஸ்மூத்தி, ஓட்ஸ் ஸ்மூத்தி இதை